ஸ்ரீ குருப்பியோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சிகுமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 41வது வாரமாக திருமதி நிர்மலா சிவராமகிருஷ்ணன் அவர்தான் தன்னோட அனுபவத்தை இப்ப நம்மளோட பகிர்ந்துக்க போறார். ஆபத் பாந்தவர்னு சொல்றார். குருநாதரே தாங்கள் எங்களுக்கு ஆபத் பாந்தவர் அப்படின்னு சொல்றார். குருவோட கிருப்பையால எங்கள் வாழ்க்கையில் நேர்ந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் உங்களோட அப்படின்னு தான் சொல்றார். அவரும் அவருடைய கணவரும் ஒரு சமயம் திருநள்ளாறுல சாந்தி ஹோமம் செய்ய வேண்டி காரைக்காலுக்கு கிளம்புறா. பஸ்ல கிளம்புறா. இவருக்கு இந்த நிர்மலா அவருக்கு ஆஸ்மா பிரச்சனை உண்டு. பஸ்ல போகும்போது ராத்திரி ஒரு மணி சமயம் இருக்கும். அவருக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சுடுது. அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்ஹேலர் அவ பயன்படுத்துவது வழக்கம். அதனால அவர் என்ன பண்றா, அந்த மருந்த பேக்ல வச்சுட்டு இருக்கா. அதை எடுக்கிறதுக்காக கீழே குனியரா. அப்படி கீழே குனிஞ்சதுதான் தெரியும். அப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்றது அவளுக்கு தெரியவே இல்லை. அவருக்கு நினைவு தப்பிடுது. உடனே அந்த சமயம் கரெக்டா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து கண்ணை வச்சு பாக்குறார். பார்க்கும்போது இவாளை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. ஓடுற பஸ். உடனே ஓட்டுநர்கிட்ட போய் பேருந்த பாண்டிச்சேரியில இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனைக்கு போக சொல்றார். ஆனா அவர் சொல்றார், பாண்டிச்சேரிக்கு போறதுன்னா பெர்மிட் வேணும் இல்லையா, அந்த பெர்மிட் வந்து கிடையாது இந்த பஸ்ஸுக்கு. அதனால பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நான் வண்டியை நிறுத்துறேன், நீங்க இங்க இருந்து ஏதாவது ஒரு வண்டியில கிளம்பிடுங்க அப்படின்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறார். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ ஹஸ்பண்டுக்கு அவருக்குமே ஹை பிளட் பிரஷர் உண்டு. அவருக்குமே அந்த மாதிரி அவ திகைச்சு அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு ஆட்டோ வந்து நிக்கிறது. அங்க அந்த அர்த்தராத்திரியில அந்த இடத்துல ஆட்டோ எப்படி வந்து நின்னுதுன்னு கூட அவளுக்கு தெரியல. அவ நினைக்கிறா, இத அனுப்பிச்சவர் நம்முடைய குருநாதர் தான் அப்படின்னு. இல்லாட்டா அந்த அர்த்தராத்திரியில தெரியாத அந்த ஊர்ல ஒரு ஆட்டோ அங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் கரெக்டா இவாளோட பஸ்ஸுக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவளை நான் கூட்டிட்டு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்றாரு. இவரோ நிர்மலாவோட ஹஸ்பண்ட் தனியா இருக்கார். இவா தனியா இருக்கா. உதவிக்கு யாரும் இல்ல. இவருக்கோ நிர்மலாக்கும் நினைவே இல்ல. அந்த சமயத்துல குருவோட அருளால அவர் எங்கள் மேல் கொண்ட கருணையால பேருந்துல காரைக்கால் கல்லூரியில் படிக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ட இவரோட ஹஸ்பண்டோடையே கூட இருந்து எல்லா உதவியும் பண்ணி கொடுக்குறான் அந்த குழந்தை. இவருக்கும் குருவோட கருணையால அவருடைய பரிபூரண கடாட்சத்தால நினைவு திரும்புறது. அந்த சமயத்துல எங்கிருந்தோ எங்க உதவிக்கு அந்த மாணவனை அனுப்பியது குருநாதர் தான் இவாளோட ஒரு பரிபூர்ண நம்பிக்கை. அவர் எங்கள் மேல் கொண்ட கருணைய நான் இப்போ குருவின் அருளால நன்னா இருக்கேன். இப்ப நானு
அப்புறம் ஸ்ருங்கேரிக்கு இதெல்லாம் முடிஞ்சு நாங்க ஸ்ருங்கேரிக்கு சென்று எங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு குருநாதர்கிட்ட சொல்றோம். இனி இப்படிலாம் ஏற்படாம இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு ஆச்சாரியால் ஆசீர்வாதம் பண்றா. இன்றளவும் என்னுடைய தாயாக இருந்து எல்லா துன்பங்கள்ல இருந்தும் அவர்தான் எங்களை காப்பாத்துறார் அப்படின்னு அவ மனமுருகி சொல்றா. எப்பேற்பட்ட கருணை அந்த இரவு வேளையில நடு நிசியில மயக்கம் அடைஞ்ச ஒரு வைஃப பக்கத்துல வச்சிருந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த மாதிரி ஒரு மனநிலையில அவ இருந்திருப்பா. குருவோட கருணை அவளுக்கு எந்த அளவு அவளை காப்பாத்திருக்கு இல்லையா? இப்படி எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள். அடுத்ததா ரங்கசுவாமி அப்படிங்கிறவர் சேலத்துல இருந்து நமக்கு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். சேலம் ஸ்ரீ சிங்கேரி மடத்துல வருஷம் தோறும் குருவோட வர்த்தந்தி விழாவை ரொம்ப சிறப்பாக ஸ்ரீமடம் சார்புல நடத்தின்னு வந்துருக்கா. அதுல குழந்தைகள்லாம் மாறுவேட போட்டி, பாட்டு போட்டி, இப்படி பல நிகழ்ச்சிகளை நடத்தும் பொருட்டு இவர் இந்த ரங்கசுவாமி அவர் மைக்கில அறிவிப்பு செய்யும் போது திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மைக் வழியா கரண்ட் பாஞ்சு சுமார் அவர் ஒரு 10 அடி தூரம் வீசி எறியப்படுறார். ஒண்ணுமே புரியல அவருக்கு. என்னன்னே ஒண்ணும் புரியல. எல்லாரும் பயந்தண்டு குருநாதரை பிரார்த்தனை பண்ணினபடியே இருக்க. அந்த சேலம்ல விஜயலட்சுமி மாமி தானே எல்லாமே அத்தாரிட்டி இல்லையா? உடனே அவ வந்து அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, குரு சேவை செய்யும் இவனை குரு பார்த்துப்பார் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் விஜயலட்சுமி மாமி. அடுத்த நிமிஷம் ஒண்ணுமே நடக்காதது மாதிரி உணர்வோட எழுந்து தொடர்ச்சியா போட்டிகளை குருவின் அருளால அவரால நடத்த முடிஞ்சதுன்னா அது எப்பேற்பட்ட அதிசயம்னு பாருங்கோ. இப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து ஒரு சின்ன காயம் கூட, ஒரு மனசுல ஒரு அதிர்வு கூட ஏற்படாம அவரை காப்பாத்திருக்கார் குருநாதர். இது குருவின் பரிபூரண அருள் இல்லாம வேறு என்னவா இருக்க முடியும் இல்லையா? அவரே சொல்றார் 1992 ஆண்டு அப்படின்னு நினைக்கிறார் அவர். அந்த ஆண்டுல ஆச்சாரியால் சேலம் விஜயம் பண்ணின சமயம் அது. இவருக்கு பண விஷயத்துல ரொம்ப பெரிய சிக்கல் எழுந்த நேரம் அது. அவர் வந்து ஒரு நிதி நிறுவனத்துல முகவராக இருக்கார். திடீர்னு என்ன ஆறுது, அந்த நிதி நிறுவனம் திவாலாகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மாட்டிக்கிறது. இவருக்குமே போலீஸ் கேஸ் போன்ற சட்ட தொந்தரவுகள் ஏற்படும் நிலை ஏற்படுறது. ஒண்ணுமே தவறு பண்ணாத அவருக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஆச்சாரியாள்கிட்ட தான் முறையிடுறார். அங்க போய் அவர் சொல்றார், ஆச்சாரியால் சொல்றா, கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியாலின் அந்த வாக்கு மெய்யாகி அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம, சிக்கல்கள் எதுவும் இல்லாம குருவின் அருளாலும் ஆசையாலும் அவர் விடுபட்டு வந்துடுறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், எனக்கு 2 பசங்களுக்குமே நல்லபடியா திருமணம் நடந்து பேர குழந்தைகளோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இந்த பாக்கியம் எனக்கு குருநாதருடைய அளவுக்கரிய கருணையாலும் ஆசையாலும் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உணர்வு பூர்வமா நம்புறேன் அப்படின்னு சொல்றார் அவர். இப்படி எத்தனை பேர் சொல்லுவா இந்த மாதிரி இல்லையா? அடுத்ததா நமக்கு பகிர்ந்துக்க போறவர் அவருடைய அனுபவத்தை மாதவராஜ் அப்படிங்கிறவர். இவரும் சேலத்துல தான் இருக்கார். ஸ்ரீ குரு பாகிமாம், பரமதயாளோ பாகிமாம், ஸ்ருங்கேரி ஜெகத்குரோ பாகிமாம், பாரதி தீர்த்தா பாகிமாம். இந்த தாரக மந்திரம் தான் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் 1995 ஆண்டில் கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றார். 95ல குருநாதரை சந்திக்கும் போது நான் மிகச்சிறிய அளவுல, அவர் சொல்றார், அவர் வந்து மிகச்சிறிய அளவுல ஊனமுற்றோருக்கு தேவையான உபகரணங்களை, உறுப்புகள், அதாவது அவளுக்கு தேவையான என்னெல்லாம் தேவையோ அதை செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். போட்டியினாலும்
அவருடைய குடும்ப சூழ்நிலையினாலும் தொழில்ல அவரால பிரகாசிக்க முடியல. 95ஆம் வருஷம் ஸ்ரீ குருநாதர அப்போதைய சேலம் சிங்கேரி மடத்தின் தர்மாதிகாரி திரு சேதுமாதவன் அவர்களோட துணைவியார் திருமதி ராஜலட்சுமி அம்மாள் அவ மூலமா தரிசனம் செய்யற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, அப்பதான் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அவர்கள் என்னோட குடும்ப கஷ்டம் மற்றும் தொழில் சிரமங்கள், கடன் தொல்லைகள் இது எல்லாத்தையும் பத்தி ஆச்சாரியாள்கிட்ட சொல்றா. ஆச்சாரியாள் அவர் தன்னுடைய கருணையான தன்னுடைய கரங்களை உயர்த்தி, நீங்க மேல மேலே நன்னா வருவேன், உங்க குடும்பமும் க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். அந்த நொடி நான் என் வாழ்நாளில் புனர்ஜென்மம் எடுத்த நாளாக நினைக்கிறேன். அன்னையிலிருந்து என் வாழ்வில் முன்னேற்றம் தான். இன்றைய பொது வாழ்வில் என்னுடைய பதவிகள் பல பல மடங்கு, தொழில் முன்னேற்றம் யாவையுமே அவரிட்ட பிச்சை அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். என்னையும் என் குடும்பத்தினரையும் ஆட்கொண்ட ஸ்ரீ சுவாமிகள் எங்களுடனே எப்போதும் இருப்பதா நினைச்சுக்கிறேன். எங்கள் வாழ்வில் அவர் செய்த அற்புதங்கள் நிறைய நிறைய. அவைகள்ல ஒரு சிலவற்றை உங்க எல்லோரிடமும் நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் என்ன பகிர்ந்துக்க போறார் அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குரு பாக் ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம் சரணம். ஸ்ரீ சத்குரு பாகி பாகி பாகி.